ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயின்ட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு ஹோம் மேக்கராகவோ ஒரு ஒர்க்கிங் உமனாகவோ நமக்கு நேரம் நிறைய டைம் ஒரு மாதிரி வேலை கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். குக்கிங், க்ளீனிங், ஆர்கனைசிங், வெளியில் போகிற வேலை எது இருந்ததுன்னா அது, குழந்தைகளை பிக்கப் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயம் நம்மளுக்கு டெய்லியே இருக்கும். ஒரு சில நாள் நம்மளுக்கு நேரமே காணாத மாதிரி கூட தோணும். நம்ம ஒரு சில நாள் டயத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம், ஒரு சில நாள் அவ்வளோ வேலை இருந்திருக்கும், நம்மளுக்கு டைமே கிடச்சிருக்காது. ஸோ அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னு நம்மளுக்கு புரியும். ஏன்னா நமக்கு தான் நம்ம ரொட்டீன் தெரியும், என்ன வேலை அந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ சில ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறச்சே இந்த எல்லா விஷயமுமே நமக்கு நேரம் இருக்கும். இன்றைக்கி சில டிப்ஸ் தான் நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதை உங்கள் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுறேன். மார்னிங் ரொட்டீன் எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொட்டீன். ஏன்னா அதுதான் ஒரு டேயோட டோன் செட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப அது ஒரு முக்கிய ரொட்டீன் அப்படின்னு நான் நினைப்பேன். பாத்திரம் எடுத்து வைக்கிறது, பெட்டை பண்ணுறது, அதே மாதிரி இப்போ இன்றைக்கி என் பையனோட பெட்டிங் மாற்றணுமா இருந்தது, அதை சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாம் நான் காலம்பரியே முடிச்சுட்டேன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டயத்துக்குள்ளே இந்த ஃபிக்ஸ்டு வேலையை நான் முடிச்சுட்டேன்னா எனக்கு அந்த டே ரொம்ப ரஷ்டாக போகிற மாதிரி இருக்காது. ஈஸியாக நான் கூலாக எல்லா வேலையுமே முடிச்சுடுவேன். டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணி லாண்ட்ரியை ஒரு லோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பெட்டிங்கும் மாற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் வேலை முடிக்கிறதுக்குள்ளேயும் நான் இப்போ இங்கே எல்லா சர்ஃபேஸையுமே க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன்னா ஜஸ்ட்டு எல்லாத்தையும் இடத்துல எடுத்து வைக்க போகிறேன். டேபிள் எந்த சர்ஃபேஸ்லேயுமே கிளட்டர் இருக்கிறது ஒரு கிளட்டர் எடுத்து வைக்கிறது ஒரு அப்பியரன்ஸ்க்கு மட்டும் இல்லை, பட் ஆனால் வீட்டில் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டுமே க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் நினைப்பேன். பளிச்சுன்னு எந்த இடம் இருந்தாலுமே மனசுக்கு ஒரு காம்னஸ் இருக்கும். கிளட்டர்டாக நம்ம ஒரு இடத்துல நம்ம இருக்கிறச்சே நம்மளுக்கே ஒரு மாதிரி அன்ஈஸினஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சர்ஃபேஸையுமே க்ளீன் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வீடு எப்போவுமே கெஸ்ட் ரெடியாக இருக்கும்னு நான் நினைப்பேன். இங்கே எல்லா சாமானும் இருக்கிற இடத்துல நம்ம எடுத்து வச்சிட்டோம், ஆர்கனைஸ்டாக இருந்ததுனாலே நம்மளுக்கு ஒரு பாதி வேலை முடிஞ்சுது. எஸ்பெஷலி என்ன மாதிரி இப்போ நான் ஒரு ஹோம் பாடி, அதனால எனக்கு எல்லா இடத்துலையுமே சாமான் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஒரு மாதிரி ஸ்லகிஷாக இருக்கும், ஒரு மாதிரி எனக்கு என்னால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ என்னோடய கிச்சனுமே நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். டின்னருக்கு அப்புறமாவும் லஞ்சுக்கு முடிஞ்ச அப்புறமாவும் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அதே மாதிரி காலம்பரை இங்கே இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு குயிக்காக ஒரு டைடி பண்ணிட்டேன்னா எனக்கு அது எனக்கு ஃபுல் டே ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிவிங் ரூமில் மட்டும் இல்லாதக்கே என்னோடய மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே நைட் ஸ்டாண்ட்லேருந்து சாமான்லாம் எடுத்து வச்சுடுவேன். யூஸ்வலி நான் அந்த புக்கில் யூடியூபோட தான் எழுதின்னு இருந்தேன்னா ராத்திரி அதை அப்படியே வச்சுட்டு படுத்துட்டுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் இந்த ட்ராரில் எடுத்து வச்சாச்சுன்னா இங்கேயுமே சர்ஃபேஸ் க்ளீன் ஆகிடும். ஒரு சில விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதை ரெகுலராக பண்ணுறச்சே ஸ்பார்க்லிங்காக நம்ம கிச்சன் இருக்கும். நான் அப்ளையன்சஸ் பற்றி தான் பேசுகிறேன். அப்ளையன்சஸ் க்ளீன் பண்ணுறது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். மைக்ரோவேவ், அவன், டிஷ்வாஷர், ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம டச் பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நிறைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இப்படி தண்ணி வாட்டரோட மார்க்ஸ் இருக்கும், க்ரீஸ் இருக்கும். சில டைம் எதே ஃபுட்டு கூட சில நேரத்தில் எல்லாம் ஒட்டின்னு இருக்கும். இது மாதிரி ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணி ஒரு ஸ்ப்ரே போட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்ப்ரே போட்டு ஜஸ்ட் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை இப்படி டேம்ப் பண்ணிட்டு நம்ம துடைக்கிறச்சு அவ்வளோ பளபளன்னு அழகாயிடும். கிச்சனு அப்படியே ஸ்பார்க்லிங் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நம்ம வீட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ வீடு நமக்கு நிம்மதி கொடுக்கும். அப்படின்னா இப்போ நம்ம லாண்ட்ரி பண்ணியாச்சுன்னா உடனே அதை எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மடித்து வச்சுட்டோன்னா அந்த துணியில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை நம்ம உடம்புல போட்டுக்கரிச்சே தெரியும். அதே மாதிரி பெட்டிங் எல்லாத்தையும் துவைச்சி க்ளீனாக நம்ம விரித்து வளர்த்தி அதை நம்ம க்ளீனாக வளர்ந்தோன்னு மடித்து வச்சோன்னா நம்ம அது பெட்டிங் யூஸ் பண்ணுறச்சே ஒரு கோஸியாக ஒரு வார்மான ஃபீலிங் இருக்கும். அது கரெக்டு தானே? அதுவும் ஒரு சில விஷயம்லாம் நம்மளுக்கு ஒரு அண்டர் மினிட் இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம டக்குன்னு நம்ம அந்த நேரத்தில் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேலையே பைலப் ஆகாது. இப்போ நான் என்னோட பையனோட பெட்டிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போர்ச்சே இன்னொன்று நேற்றுக்கு என்னோட பெட்டிங்லாம் வாஷ் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே வளர்த்தி இருந்தது. நான்
நான் இப்போ கீழே எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி எந்த க்ளோத்ஸ்லாம் நான் வந்து ட்ரையரில் போட மாட்டேனோ அதையுமே இது மாதிரி ரெயிலிங்ஸில் தான் உலர்த்துவேன். ஸோ அது மாதிரி எதையும் க்ளோத்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் டக்குன்னு மடித்து அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோன்னா க்ளீனாக நம்ம க்ளோத்ஸ் பெட்டிங் எல்லாமே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே நம்மள்ட்ட ரெடியாக இருந்தது. நிறைய சப்ளைஸ் இல்லாதக்கு நம்மளுக்கு வேணுங்கிற சப்ளைஸ் மட்டும் நம்மள்ட்ட வச்சு ரெடியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு க்ளீனிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இடத்துல வந்து நான் லேம்ப் ஷேடுக்கு வந்து ஜஸ்ட் லிண்ட் ரோலர் தான் யூஸ் பண்ணுறேன். மைக்ரோ ஃபைபர் கிளாத்தால் லேம்ப் எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சிருக்கேன். அந்த டேபிளையுமே ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தால் தான் துடைக்க போகிறேன். இப்போ இது மாதிரி ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். நிறைய ஸ்ப்ரே ஒரு கெமிக்கல் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணாதனால எனக்கு வந்து க்ளீனிங் வந்து சட்டுன்னு முடிஞ்சிடும். நான் வந்து சாமான் வந்து தேடின்னு இருக்க வேண்டாம். டெய்லி வந்து ஒரு வேக்யூம் பண்ணுறதோ இல்லைன்னா ஜாடு பண்ணுறதோ நம்மளுக்கு வந்து ரொட்டீன் தான். இந்தியாவில் வந்து நம்ம டெய்லியே பெருக்கி தொடச்சி எல்லாமே பண்ணியிருப்போம். அதனால் இங்கே வந்து டெய்லி நான் துடைக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் தான் நான் மாப் பண்ணுறதுனால டெய்லி வேக்யூம் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாக ஆயாச்சு. நான் கண்டிப்பாக இதை டெஃபினட்டாக பண்ணுவேன். எனக்கு வந்து டார்க் ஃப்ளோர்ஸ் வேறு இருக்கிறதுனால சின்ன தூசி இருந்தால் கூட அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எனக்கு வந்து தெரியும். தூசிக்காக மட்டும் இல்லை, அந்த ஹார்ட்வுட் இது மட்டும் இல்லை, என்ட்ரன்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு எல்லாம் அந்த டஸ்ட்டு எல்லாமே உள்ளே வரும். டெய்லி வேக்யூம் பண்ணுறச்சே வந்து நம்மளுக்கு டீப் க்ளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிச்சன்லேயுமே எதையும் ஸ்பில் அது மாதிரி எதையும் குட்டி குட்டியாக எதையும் சிந்தி இருந்ததுன்னா கூட அதெல்லாம் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறச்சே நம்ம அந்த இடத்துல நடக்கிறச்சே வந்து அது ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ டெய்லி வேக்யூம் பண்ணுறது வந்து எனக்கு மஸ்ட்டு. நம்ம டெய்லி ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போடுறது தான் நம்ம வீடு வந்து வெளியில் காமிக்கும். டெய்லி எதையும் ஒரு இடத்துல நம்ம டஸ்டிங் ஆர் டீப் க்ளீனிங் பண்ணுறச்சே நமக்கு வந்து அது இஃபெக்டிவாக இருக்கும். ஒரே தடியாக நம்ம ஒரு 10 விஷயம் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக ஒன்று கூட நம்மளால் முடிக்க முடியாது. ஒரு 10 விஷயத்துக்கு பதிலாக நம்ம டெய்லி ஒரு 10 to 20 minutes ஒரு இடத்த க்ளீன் பண்ணோன்னா அந்த இடம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு பாசிட்டிவான என்வாயர்மெண்ட்டுமே நம்மளுக்கு என்டையர் வீட்லேயே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நான் என்னோடய க்ராக்கரி கேபினெட் மேலே தான் க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய க்ராக்கரி கலெக்ஷன் பார்க்க இன்ட்ரெஸ்ட் உண்டா? வேணும்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட மந்த்ரா. இதுதான் கொஞ்சமாக ஒரு குட்டி ஏரியா நம்ம டெய்லி டஸ்டிங் ஒரு க்ளீனிங் பண்ணுறச்சு நம்ம ரொட்டீன் ஸ்மூத்தாக இருக்கும். வீடுமே பார்க்குறதுக்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு வந்து ஹோம் டெக்கோர் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போல்லாம் முடியறதோ என்னோட ஒரு டெக்கோர் மட்டும் இப்படி எதையும் மாற்றின்னு இருப்பேன். மாற்றுறதுன்னா என்கிட்ட இருக்கிற சாமானியை நான் ரீஷஃபில் பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி சம்மர் ரிஃப்ரெஷ் வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே எதையும் ஷாப்பிங் பண்ணுறது வந்து நம்மளால் எப்போவுமே முடியாது. ஒரு சாமான் நம்ம பார்த்தோன்னா உடனே அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு கிடையாது. என்கிட்ட இவ்வளோ வருஷமாக நான் கலெக்ட் பண்ணது தான் ஹோம் டெக்கோர். நான் வந்து அப்பப்போ அதை அங்கங்கே மாற்றின்னு இருப்பேன். நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து நல்லது தான். ஆனால் அது நமக்கு எவ்வளோ வந்து பெனிஃபிஷியல்னு நம்ம பார்த்துக்கணும். நான் ஒரு காமிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஒரு சாமான் வாங்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி நான் இங்கே வந்து ஷேர் பண்ணல. ஆனால் நம்மள்ட்ட என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துட்டோன்னா நான் வந்து இப்போ சில ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பேன். எவ்ரி டைம் எல்லா ஐட்டம்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து உள்ளே வச்சுருக்கிறது அப்பப்போ நான் எடுத்து ரீஷஃபில் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறச்சு ஒரு புது லுக் வரும். அந்த இடமே மாறிடும். இது எல்லா ஐட்டம்ஸுமே என்கிட்ட முன்னாடியிலேருந்தே இருக்கிறது தான். அதுக்காக பிடிச்ச சாமான் வாங்கிறது தப்பு அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம வந்து அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதை வந்து அழகாக நம்ம மெயின்டைனும் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன்.
டெக்கோர்னா எப்போவுமே புது ஐட்டம் வாங்கணும், ஆர் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து வாலில் மாட்ட முடியும் அப்படின்னு கிடையாது. இது வந்து என்கிட்ட இருந்த கோஸ்டர்ஸ், நீங்கள் கூட சில வீடியோஸில் நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். எனக்கு இந்த கோஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நான் இந்த கேபினெட் மேலே ஜஸ்ட்டு ஐபால் பண்ணி நான் இப்படி மெஷர் பண்ணி இங்கே மாட்டின்னு இருக்கேன். எவ்வளோ அழகாக இருந்தது! இது வந்து ஆக்சுவலாக கேமரா விட இன் பர்சன் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த வால் ஆர்ட்டுமே நான் வந்து பண்ணது தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து அந்த ட்வைன் இருக்குது இல்லையா, அது அண்ட் குட்டி குட்டி கிராஃப்ட் மிரர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப முன்னாடி பண்ணது நான் இதை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் மாட்டியிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக இது வந்து உள்ளே வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இங்கே கிச்சன் கிட்ட மாட்டலாம், கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கிச்சன் கிட்ட மாட்டலாம் தான். பின்னாடி வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பெயிண்டர்ஸ் டேப் வச்சு அந்த இடம் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே வந்து ஆணி அடிக்கணுமோ. நான் இதை இப்போ எடிட் பண்ணுறச்சே தான் பார்க்குறேன், அந்த பார்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து அது கீழே வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது விசிபிளாக இல்லை, பட் அந்த பெயிண்டர்ஸ் டேப் அங்கே மாட்டிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து நான் நெயில் அடித்து இதை மாட்டியிருக்கேன். கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு டிப் என்னதுன்னா, நம்ம ஒரு குக்கிங் முடிச்ச அப்புறம் உடனே ஒன்றா கிச்சன் க்ளீன் பண்ணிடணும். இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் முடிச்ச அப்புறம் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நான் பாக்கியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுனால நான் வந்து இப்போ டின்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக கிச்சனை ஃபஸ்ட்டு சிங்க் மெயினாக நான் க்ளீனாக பண்ணிட போகிறேன். என்னோடய ஸ்டவ் டாப் எல்லாம் மாட்ரேட்லி க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நான் நைட் டைம் க்ளீன் பண்ணுறச்சே க்ளீன் பண்ணிப்பேன். பட் சிங்கில் இருக்கிற பாத்திரத்துக்கு மேலே நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட்டுக்குள்ளே எக்கச்சக்கமாக பாத்திரம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தேய்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல எங்கள் கிச்சனை ஸ்லைட்டாக இப்படி ஜஸ்ட் க்ளீனப் பண்ணிட்டு மெயினாக பாத்திரம் எல்லாத்தையும் லோட் பண்ணுறதை லோட் பண்ணி கையால் தேய்க்கிறதெல்லாம் தேய்ச்சிட்டு அடுத்த டின்னர் ப்ரிப்ரேஷன்ஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes நான் இது மாதிரி 20 to 30 minutes நான் இது மாதிரி உட்காந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறச்சியோ கார்லிக் பீல் பண்ணுறச்சியோ இது மாதிரி யூடியூப் பார்க்குறதோ, ஆர் இப்போ வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு புக் இருக்குது, எனக்கு யூடியூபோட ஒரு புக் வச்சுட்டுருக்கேன். அதில் வந்து என்னோடய ஐடியாஸ் எழுதுறது, ஆர் எப்படி வந்து ஒரு வீடியோவை வந்து ஃப்ளோவில் எடுத்துன்னு போகிறது, அது மாதிரி ஒரு டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறச்சே அதை மறக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து டின்னருக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே கார்லிக் உட்காந்து பீல் பண்ணிட்டு யூடியூப் பார்த்துட்டுருக்கேன். ஒரு குவிக் அண்ட் சிம்பிளான ஒரு ரைஸ் போல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இங்கே ஒரு பவுலில் காரப்பொடி, அதுக்கப்புறம் அம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, கொஞ்சமாக சீசனிங், அதுக்கப்புறம் உப்பு அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் இங்கே வந்து க்ரீக் யோகர்ட் எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து பன்னீரை இது மாதிரி கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சு விடலாம். சிம்பிளாக இங்கே சில்லி கார்லிக் ரைஸ் பண்ணலாம். பேனில் வந்து எண்ணெய் விட்டுண்டு கார்லிக் சாப் பண்ணி போட்டுருக்கேன். கார்லிக் ஒரு 30 seconds வதக்கின அப்புறம் நான் இங்கே வந்து க்ரீன் ஆனியனோட ஒயிட் பார்ட் வந்து போட்டு இன்னும் ஒரு 1 minute மாதிரி நம்ம கொஞ்சம் மீடியம் டு ஹை ஹீட்டில் சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக பெப்பர் ஃப்ளேக்ஸ் போட்டு பாயில் பண்ணி வச்ச ரைஸை வந்து போட்டு மேலே க்ரீன் ஆனியன் தூவிட்டு சால்ட் போட்டோன்னா சூப்பராக நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இங்கே சிம்பிளாக ஒரு வெஜ்ஜி சாஸ் பண்ணலாம். கார்லிக் போட்டு பட்டரில் கொஞ்சம் சாட்டே பண்ணிகிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் பெல் பெப்பர்ஸ் போட்டுருக்கேன். நான் இங்கே எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் பெப்பர்ஸ் எடுத்துருக்கேன். அதோடைய கொஞ்சமாக கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் மீடியம் ஹை ஹீட்டில் வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டு கொஞ்சமாக இங்கே வந்து ஷேஸ்வான் சட்னியோ ஷேஸ்வான் சாஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே ஷேஸ்வான் சாஸ் போட்டுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஒயிட் சாஸ் போட போகிறது இல்லை. ஒயிட் சாஸ் வந்து நம்ம அந்த மேதா, பட்டர், மில்க் வச்சு பண்ணுவோம் இல்லையா. இன்றைக்கி வந்து குயிக்காக நம்ம வந்து பண்ணுறதுனால நான் வந்து இங்கே கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதே டேஸ்ட், அதே ஃப்ளேவர் வரும். சாஸை போட்டு வதக்கின்ட்டு கொஞ்சமாக சீசனிங் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டாம். ஒரு ஹாஃப் கப் மாதிரி கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான ஒரு பெப்பர் சாஸ் ஒரு பெப்பர் கிரேவி மாதிரி அந்த ரைஸோட ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த பேன்லேருந்து ரைஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். பெரிய பன்னீர் பீசஸாக இருக்கிறதுனால ஒரு பன்னீர் பீஸ் தான் ஈச் எல்லோரும் நாங்கள் ஒன்று எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த போல். இதை வந்து நல்லா ஒரு சைட் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடும் நம்ம கொஞ்சம் இப்படி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர். நைட் ரொட்டீன் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் அடுத்த நாளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், ஸ்கூல் லன்ச் இது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும்னா நம்ம ராத்திரி கிச்சனை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டயத்தில் நான் வந்து குழந்தைகளோட பேசிண்டு இதே டிவி பார்த்துண்டு அப்படியே அந்த வேலையை டக்குன்னு முடிச்சுடுவேன். கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுதுன்னா நம்மளுக்கு காலம்புறக்கு வேண்டிய விஷயம் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். நட்ஸு சோக் பண்ணோன்னா அதை சோக் பண்ணுறது, எதே நம்மளுக்கு பல்சஸ் வந்து ஊற வைக்கணும்னா அதை வந்து ஊற வைக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு டக்குன்னு ஒன்று மாற்றிக்க ஒன்று ஞாபகம் வரும். மெஸ்ஸியாக இருந்ததுன்னா கிச்சனில் வேலை பண்ணவும் தோணாது, அடுத்து பிளானிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மைண்டே ஓடாது. அதனாலேயே எவ்ரி நைட் வந்து டிஷ்வாஷரில் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறது, சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப் துடைக்கிறது, இது எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த நாளுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ இந்த வேலை வந்து நான் எவ்ரி நைட்லாம் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் என்கிட்ட அந்த 2 குட்டி ரேக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி தொடச்சிருக்கேன். இது வந்து எவ்ரிடேலாம் பண்ண மாட்டேன். இது வந்து எதே வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 வீக்ஸில் ஒன்ஸ் வந்து நான் இதை வந்து க்ளீனப் பண்ணிவிடுவேன். ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா, நான் நைட் டைம் கிச்சன் க்ளீனிங்க்கு இது வந்து இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணும். நாங்கள் வந்து கொஞ்சம் அர்லி டின்னர் பண்ணிவிடுவோம். அதனால சீக்கிரமே நான் கிச்சனையும் வைண்ட் அப் பண்ண முடியும். லேட் ஆக ஆக வந்து நம்ம ஃபுல் டே வேலை பண்ணி அதெல்லாம் பண்ணுறச்சே நம்ம பாடியில் எனர்ஜியும் லோ ஆகிடும். அதனால மோட்டிவேஷன் இருக்காது. ஓகே இன்னைக்கு ஒன் டே கிச்சன் பண்ண வேண்டாம் அப்படின்னே தோணிடும். ஸோ கண்டிப்பாக அர்லி டின்னர் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜியும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் டைமும் கிடைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரத்துக்கு. இதுக்கப்புறம் டோர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து படுக்க போயிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஹோம் டெக்கார் மோட்டிவேஷன், ஹோம் மெயின்டெனன்ஸ் மோட்டிவேஷன், குக்கிங் மோட்டிவேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.